கிளாஷ் ஆஃப் கிளானுக்குள்ள டபிள்யூலியோட ரெசல்மேனியா வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா வகையான ஆப்ஷன்ஸையும் கொடுத்துட்டாங்க. எஸ் ரெஸ்லிங் ரிங்ஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா டயராக நிற்கிற மாதிரியும் அதில் நம்ம ஃபேவரட்டான ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம கிளானோட ஹீரோஸோட சேர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிளான் வாருக்கோ இல்லை நார்மலான ட்ரூப் வாருக்கோ நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் மூலியமா இன்னும் சில பல அடிஷ்னலான ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னல் ரிவார்ட்ஸும் கிடைக்கும். டிக்கெட் பேஸில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. டபிள்யூல டிக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டிக்கெட்டை நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா கோடி ரோட்ஸ் அண்ட் மெயின் event ஜேயூ ஸோ இவங்களுக்கான ஈவெண்ட்ஸும் வச்சிருக்காங்க. இது மூலியமாக நீங்கள் நார்மலான கிளான் வாருக்கும் போய்க்கலாம். அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டில் இருக்க கோல்டன் காயின்ஸு, ட்ரூப்ஸு, லெகுஸு இது எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். பிளாக் எலெக்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரிவார்ட்ஸாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். பார்க்கவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எத்தனை முறை வேணாலும் பேட்டில் பண்ணிக்கலாம். இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ இதுக்கு வந்து ட்ரூப்ஸை நீங்கள் ட்ரைன் பண்ண தேவையில்லை. எந்த வகையான விஷயமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக ட்ரூப்ஸ் இறக்கி விட்டு நீங்கள் வந்து ஃபைட்டிங் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ட்ரூப்ஸையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டு அடிக்கிறது தான். இது என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல் தான். நான் யூஸ் பண்ணுறது இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால் பிரேக் ஆகும். ஈஸியாக பார்த்தீங்கன்னா நுழைஞ்சு போக முடியும். சுற்றி நம்ம அடிக்கும் போது ஒவ்வொரு முறையும் வால்ஸையோ இல்லை சுற்றி இருக்க அந்த வகையான நம்மளோட ஆப்போசிட் டீமில் இருக்க பவர்ஃபுல்லான ட்ரூப்ஸையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட்டை நான் வந்து குறி வச்சு தான் எந்த இடம் மர்ஜாக வீக்காக இருக்கோ அதை எடுத்து தான் நான் அடிப்பேன். ஸோ இது என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கலெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசல்மேனியாவோட சீசன் டபிள்யூல முடிஞ்ச உடனே நமக்கான நியூவான கொலாபரேஷன் ஆப்ஷன் வரும். அது மூலிமா இப்போ இருக்க இந்த மாதிரியான ட்ரைனிங் ட்ரூப்ஸு அந்த வகையான விஷயங்கள் எல்லாமே அப்படியே போயிடும். ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லலாம். நல்லா இருக்குது, இதெல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோல்டன் பாஸ் வின் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அடிஷ்னலான ரெஸ்லர்ஸை வந்து நீங்கள் உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். எனக்கு என்னென்னா இன்னும் ஃபேமஸான ரெஸ்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜான் சினா, ட்ரிபிள் ஹெச் ஆகட்டும், ராண்டி ஆர்டன் ஆகட்டும், இவங்கள மாதிரி கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவேன். நல்லா இருக்கு. பட் உங்களோட ஓல்டு வில்லேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஓல்டு வில்லேஜ்லாம் எந்த வகையான மாற்றமும் வரல. மெயின் வில்லேஜுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓல்டு வில்லேஜுக்கும் இப்படி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஓல்டு வில்லேஜையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் டாப்பிக்காக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு தோணுது. பட் அப்படி இல்லைன்னு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மெயினுக்கு மட்டும் தான் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா ஓல்டு வில்லேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ட்ரைனிங் ட்ரூப்ஸோ ஃபைட்டிங் ஆப்ஷன்ஸோ இருக்குது. ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு ட்ரூப்ஸ்க்கான ட்ரைனிங் டைமே பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஆனாலும் நம்மளோட அவுட்டர் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. பட் இன்னமும் கொஞ்சம் ஏதாவது மாற்றங்கள் நடந்தால் நல்லா இருக்கும். அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கான ஈவெண்ட்ஸோ இல்லை சம்மருக்கான ஈவெண்ட்ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளானுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ளே பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஆல்சோ இந்த ரெஸ்லர்ஸ் தனியாக வந்து ஃபைட் பண்ணுறதுக்குனே ஒரு கிளான் வார் மாதிரி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.